கொழும்பு சொகுசுமாடி கட்டடத்தில் உயிரிழந்த மாணவர்கள் தொடர்பிலான விசாரணைகளில் திடீர் திருப்பம். மாணவனை விரட்டிய மாணவியின் தந்தை, உயர்ந்த இடத்தில் புகைப்படம் எடுக்க விரும்பிய மாணவி, பல தகவல்கள் கசிவு. ஜனாதிபதியின் நாடாளுமன்ற உரைக்கு 1 கோடி செலவு, எழுந்தது சர்ச்சை. காதலனின் வாக்குமூலத்தால் கிணற்றுக்கு பாதுகாப்பு, வீடியோ கோலில் கதைத்த பெண் எங்கே? தமிழர் பகுதியில் பரபரப்பு. கட்டுநாயக்க விமான நிலையம் முன் நீண்ட நாட்களாக நின்ற கார் தொடர்பில் வெளியான தகவல், யார் விட்டது தெரியுமா? பெண்ணை தேடி விசாரணை. யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையின் புதிய வைத்தியருக்கு பெரும் நெருக்கடி, நள்ளிரவில் பரபரப்பு காணொளி. கெஹெலியவின் மனைவி மற்றும் மகள்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கம், யாரும் காப்பாற்ற இயலாத நிலையில் சிறை வாழ்க்கை. முல்லைத்தீவு மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 3ஆம் கட்டமாக ஆரம்பம். உணவின்றி தவிக்கும் சிறைவாழ் உயிரினங்கள், தெகுவளை மிருக காட்சி சாலையை மூடுமாறு எழுப்பப்படும் குரல், வெளியான புகைப்படங்கள். தமிழர் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கை, சிக்கிய பலர், நேற்று போலீசார் அதிரடி. ஸ்ரீலங்காவுக்கு பறப்பில் ஈடுபட்ட விமானம் திடீரென்று தரையிறக்கம், அந்தரித்த பயணிகள், வெளியான முழு விவரம். யாழில் இப்படியொரு மோசமான இடத்தில் இயங்கி வந்த சிறுவர் இல்லங்கள், அதிர்ச்சி புகைப்படங்கள். கொம்பனி தெருவில் உள்ள அல்ட்ரியார் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் 67வது மாடியிலிருந்து தவறி விழுந்த 15 வயது மாணவனும் மாணவியும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று இடம்பெற்ற பிரேத பரிசோதனைகளின் பின்னர் அவர்களின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கேட்கும் இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்த மாணவனும் மாணவியும் நெருங்கிய நண்பர்கள் என போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த மாணவி உயரமான இடங்களில் புகைப்படம் எடுப்பதில் நாட்டம் கொண்டுள்ள நிலையில் அவரது கைபேசியில் இதுபோன்ற பல புகைப்படங்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி அவ்வாறான புகைப்படங்களை எடுக்க முற்பட்ட போது இருவரும் 67வது மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். எவ்வாறாயினும் விபத்து ஏற்பட முன்னர் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அல்ட்ரியார் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புக்கு செல்வதற்கு அங்கு வசித்த அவர்களின் நெருங்கிய நண்பர் ஒருவரால் அனுமதி வழங்கப்பட்டது. அந்த நண்பர் காரணமாக மாணவன் மற்றும் மாணவி அடிக்கடி குடியிருப்பு தொகுதிக்கு வந்து செல்லும் நிலையில் அன்றைய தினம் அங்கு வருவதை பெற்றோருக்கு தெரிவிக்கவில்லை என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மகள் வீட்டிற்கு வர தாமதமானதால் அவரின் தந்தை மாணவனுக்கு அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அவர் தன்னுடன் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். எனினும் இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்படும் என குறித்த மாணவியின் தந்தை கூறியதை தொடர்ந்து எழுந்த அச்சம் காரணமாக இருவரும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குதித்தார்களா என்பது தொடர்பிலும் விசாரணை அதிகாரிகளின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக மாணவன் மற்றும் மாணவியின் கைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொம்பனி தெரு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கபில விஜயமான தலைமையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதே நேரம் சம்பவ தினத்தன்று மாணவி பாடசாலையில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். நாடாளுமன்றம் கடந்த 2ஆம் தேதி கூடிய போது சுமார் 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட உரையொன்றை நிகழ்த்துவதற்காக இந்த நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றது. ஜனாதிபதியின் உரையின் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவரின் கருத்துடன் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. 1.5 மணி நேரம் மாத்திரமே இந்த அமர்வு இடம்பெற்றது. நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் ஒரு நாளுக்கு செலவிடப்படும் தொகை இதுபோன்ற குறுகிய அமர்வுக்கு செலவிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். காணாமல் போன யுவதியின் காதலன் என்று சந்தேகிக்கப்படும் இளைஞன் வழங்கிய வாக்குமூலத்தை அடுத்து பாலடைந்த கிணற்றுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த கிணற்றை வெள்ளிக்கிழமை தோண்டுவதற்கு நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, திருகோணமலை சேருவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த இளம் யுவதியான நடேஷ்குமார் வினோதினி, வயது 25 என்பவர் காணாமல் போயுள்ளதாக அவரின் குடும்பத்தினரால் சேருவில மற்றும் மூதூர் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசாரணையை முன்னெடுத்து வரும் மூதூர் போலீசார் சந்தேகத்தின் பேரில் கிளிவெட்டியைச் சேர்ந்த நபர் ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் வழங்கிய தகவலின் பிரகாரம் கிளிவெட்டி கிராமத்தின் எல்லைப்புறத்தில் உள்ள பாலடைந்த கிணற்றை தோண்டுவதற்கு நீதிமன்றம் அனுமதியினை போலீசார் பெற்றுள்ளனர். இந்நிலையில் குறித்த கிணற்றடியில் கடந்த புதன்கிழமை முதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த கிணறானது மூதூர் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தோண்டப்பட உள்ளதாக மூதூர் போலீசார் கூறினர். சேருவில பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் கிராமத்தைச் சேர்ந்த நடேஷ்குமார் வினோதினி, வயது 25 என்ற குறித்த யுவதியும் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அயல் கிராமமான
பகுதியான கிளிவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமார் விஷ்ணுகாந்த் வயது 25 என்ற இளைஞனும் காதலித்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. குறித்த யுவதி காதலனுடன் மட்டக்களப்புக்கு கடந்த மே மாதம் சென்று வசித்து வந்தார். மே மாதம் 31ஆம் தேதி மாலை அழுத நிலையில் குரல் பதிவொன்றை குடும்பத்தாருக்கு அனுப்பியுள்ளார். அன்றைய தினம் இரவு வீடியோ அழைப்பில் குடும்பத்தாருடன் கதைத்துள்ளார். விரைவில் வீட்டுக்கு வருவதாகவும் கூறியுள்ளார். அதன்பின் அவருடன் தொடர்பு இல்லாமல் போயுள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் குறித்த காதலனின் இலக்கத்திற்கு யுவதியின் குடும்பத்தார் பலமுறை தொடர்பை ஏற்படுத்த முயற்சி செய்தனர். இருப்பினும் அந்த இளைஞன் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அழைப்பை எடுத்து தான் வேலையை நிற்பதாகவும் வீட்டுக்கு சென்று அக்காவுடன் கதைக்கு கொடுப்பதாகவும் காணாமல் போன யுவதியின் தம்பியிடம் கூறியதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். இதன் பின்னர் எந்தவித தொடர்பும் இல்லாத நிலையில் சேருவில மற்றும் மூதூர் போலீஸ் நிலையங்களில் தான் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முறைப்பாடு செய்துள்ளதாக யுவதியின் குடும்பத்தினர் கூறியுள்ளனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய வருகை முனையத்தில் நீண்ட நாட்களாக நின்று கொண்டிருந்த காரொன்றை எல்பிட்டிய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று எடுத்துச் சென்றுள்ளது. கடந்த மே மாதம் 29ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தின் வாகன திரைப்படத்தில் இந்த கார் விடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கார் அம்பலாங்குட பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு சொந்தமானது என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த காரை பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கொன்றுடன் தொடர்புடைய கார் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அல்பிய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் குறித்த காரை எடுத்துச் சென்றுள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அர்ச்சியராக வைத்தியர் அர்ச்சுனா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த வைத்தியசாலைக்கு வருகை தந்த வைத்தியர் அங்கு இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடின்றி காணப்பட்ட சுகாதார சேவைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் விதத்தில் செயற்பட்டார். குறித்த விடயம் தொடர்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அர்ச்சியரின் தன்னிலை விளக்கமும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பிலும் காணொலி பதிவுகள் முகநூலில் பதிவேற்றப்பட்டன. முன்னதாக இவர் இந்த விவகாரம் தொடர்பில் காணொலியொன்றை வெளியிட்ட நிலையில் நள்ளிரவு சுமார் 2 மணியளவில் மற்றொரு காணொலியை வெளியிட்டு மேலதிக தகவல்களையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவின் மனைவி மற்றும் மகள்களின் 9 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 16 நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் 3 ஆயுள் காப்புறுதி பத்திரங்களை முடக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் காரணமாக தனியார் வங்கியொன்றின் கணக்குகள் மற்றும் காப்புறுதிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் 53 கீழ் 1 பிரிவின்படி பண மோசடி குற்றத்தின் கீழ் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து தடை உத்தரவை மேலும் நீடிக்கவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளவும் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதேவேளை தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கெகலிய ரம்புக்வெலவிடம் ஒப்படைக்கப்பட்ட கார் மற்றும் உத்தியோகபூர்வ வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பிலும் ஆணைக்குழு அண்மையில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் 3ஆம் கட்டமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணியானது 2023ஆம் ஆண்டு ஆனி மாதம் தொடக்கம் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டு 40 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் நிதி பற்றாக்குறையின் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான வழக்கின் விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறாமை காரணமாக வழக்கு விசாரணைகள் தவணையிடப்பட்டிருந்தன. மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு தொடர்பான வழக்கு 16 ஜூன் மாதம் 2024 அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்றது. இந்நிலையில் அகழ்வு பணியை நடாத்த நிதி கிடைக்கப்பெற்றதாக முல்லைத்தீவு மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் மயில்வாகனம் செல்வரட்னம் நீதிமன்றில் தெரிவித்தார். இதையடுத்து கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது. அதையடுத்து 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி வளாகத்தில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா, பேராசிரியர் ராஜ் சோமதேவ, காணாமல் போனோர் பணியக தலைவர் உள்ளிட்ட சட்டத்தரணிகள், கொக்குளாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி, கொக்குளாய் பகுதி கிராம அலுவலகர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் உள்ளிட்ட அனைவரும் கலந்துரையாடி அகழ்வு பணிகள் 3ஆம் கட்டமாக உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். தெகிவளை மிருகக்காட்சி சாலையினை மூடுமாறும் விலங்குகளை முறையாக கவனிக்குமாறும் வலியுறுத்தி சமூக வலைதளங்களில் பல்வேறுபட்ட தரப்பினரும் குரல் கொடுத்து வருகின்றனர். இலங்கையில் மக்கள் அதிகமாக வாழ்ந்து பார்வையிட்டு மகிழ்கின்ற மிருகக்காட்சி சாலைகளில் தெகிவளை மிருகக்காட்சி சாலை முதன்மையாக காணப்படுகிறது.
எனினும் பல ஆண்டுகளாக இங்குள்ள விலங்குகள் போதுமான உணவு மற்றும் பராமரிப்பு இல்லாமல் வாழ்கின்றன. இதன் காரணமாக இங்கு வாழும் விலங்குகள் ஆரோக்கியம் குன்றி காணப்படுவதாகவும் மற்றும் பல்வேறுபட்ட நோயினால் அவதிப்படுவதாகவும் பல்வேறுபட்ட தரப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். எனவே இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறி வருவதால் மிருகக்காட்சி சாலையினை மூடுமாறும் பலரும் குரல் கொடுத்து வருகின்றார்கள். யாழ் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் இன்று அதிகாலையில் இருந்து மருதங்கணி போலீசார் மற்றும் இராணுவத்தினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சுற்றிவளைப்பில் கைதாகிய அனைவரும் பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்கள் என்றும் குறிப்பாக வாழ்வெட்டில் ஈடுபடுதல், மக்களை மிரட்டுதல், சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி, விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் 40 பேர் வரை ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் மருதங்கணி போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக நடவடிக்கைக்கு முற்படுத்தப்பட உள்ளனர். மேலும் புதுக்குடியிருப்பு பகுதியில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நடாத்திய ஜுக்திய சுற்றிவளைப்பில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இன்று காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடாத்தப்பட்ட சுற்றிவளைப்பில் திறந்த பிடியாணி நபர்கள் இருவரையும் போலீசாரால் ஒருநாள் பிணையில் விடுவிக்கப்பட்ட 3 நபர்கள் 43 லிட்டர் கசிப்பு, திருகோணமலையைச் சேர்ந்த பல குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றிவளைப்பின் போது கைது செய்த சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமானத்திற்குள் ஏற்பட்ட அவசர மருத்துவ காரணத்துக்காகவே இந்த விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த மருத்துவ காரணம் தொடர்பில் தகவல் இதுவரை வெளியாகவில்லை. ஜூஎல் 605 எனப்படும் இந்த விமானம் நேற்று உள்ளூர் நேரப்படி 5:16 மணிக்கு மெல்பர்ன் விமான நிலையத்திலிருந்து தாமதமாக புறப்பட்டதாக விமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து இந்தோனேஷியாவின் ஜாவாவின் தெற்கே செல்லும் பயண கப்பலில் இருந்து அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. விமான குழுவினர் அவசர நிலையை அறிவித்த போது விமானம் தெற்கு இந்தோனேசியாவை நோக்கி பாதையில் பயணித்ததாக கூறப்படுகிறது. இதன்போது விமான குழுவினர் விமானத்தை வடக்கு இந்தோனேசியாவின் ஜகார்தா ஜோகர்னோ ஹட்டா சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி திருப்பிவிட முடிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் ஆட்கள் தங்குவதற்கு முடியாத இடத்தில் சிறுவர் இல்லங்கள் நடத்தி வந்தமை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த ஜனவரி மாதம் 3 மலையக மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறுவர் இல்லம் மே மாதம் 3 மலையக மாணவர்கள் இணைக்கப்பட்டு 6 மாணவர்களுடன் ஒரு சிறுவர் இல்லம் இயங்கி வந்தது. குறித்த சிறுவர் இல்லம் நடத்திச் செல்லப்பட்ட வீடு பாலடைந்த நிலையில் காணப்படுவதுடன் ஜன்னல்களுக்கு கதவுகளற்ற நிலையில் மாணவர்கள் கட்டில் வசதிகள் இல்லாமல் நிலத்தில் உறங்கும் நிலை காணப்பட்டது. மேலும் மலசலக்கூட வசதிகள் மற்றும் குளியல் என்பவற்றுக்கு மாணவர்கள் குறித்த வீட்டில் இருந்து சற்று தொலைவில் பிறிதொரு காணிக்கு செல்ல வேண்டிய நிலை காணப்பட்டது. இதே நேரம் தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரிக்கு சொந்தமான வீடொன்றில் கடந்த ஜூன் மாதம் தொடக்கம் 12 மலையக மாணவர்களுடன் ஒரு சிறுவர் இல்லம் நடத்தி செல்லப்பட்டது. குறித்த வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள 12 மலையக மாணவர்களும் ஜூனியன் கல்லூரி மாணவர் விடுதிக்கு மாணவர்களை விண்ணப்பிக்கும் விண்ணப்ப படிவங்கள் நிரப்பப்பட்டு மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது. மாணவர்கள் ஜூனியன் கல்லூரியின் பொறுப்பில் இல்லாதது தனிநபர்களின் பொறுப்பில் தங்கியுள்ள நிலையில் எவ்வாறு ஜூனியன் கல்லூரி மாணவர் விடுதியில் மாணவர்களை இணைக்கும் விண்ணப்பம் நிரப்பப்பட்டு மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தொடர்பில் தெளிவாக அறிய முடியாத சூழல் காணப்படுகிறது. இதே நேரம் குறித்த சிறுவர் இல்லம் வடமாகாண சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தில் பதிவு செய்யாமல் சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு சொகுசுமாடி கட்டடத்தில் உயிரிழந்த மாணவர்கள் தொடர்பிலான விசாரணைகளில் திடீர் திருப்பம். மாணவனை விரட்டிய மாணவியின் தந்தை, உயர்ந்த இடத்தில் புகைப்படம் எடுக்க விரும்பிய மாணவி, பல தகவல்கள் கசிவு. ஜனாதிபதியின் நாடாளுமன்ற உரைக்கு 1 கோடி செலவு, எழுந்தது சர்ச்சை. காதலனின் வாக்குமூலத்தால் கிணற்றுக்கு பாதுகாப்பு, வீடியோ கோலில் கதைத்த பெண் எங்கே, தமிழர் பகுதியில் பரபரப்பு. கட்டுநாயக்க விமான நிலையம் முன் நீண்ட நாட்களாக நின்ற கார் தொடர்பில் வெளியான தகவல், யார் விட்டது தெரியுமா, பெண்ணை தேடி விசாரணை. யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையின் புதிய வைத்தியருக்கு பெரும் நெருக்கடி, நள்ளிரவில் பரபரப்பு காணொளி. கெஹலியவின் மனைவி மற்றும் மகள்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கம், யாரும் காப்பாற்ற இயலாத நிலையில் சிறை வாழ்க்கை. முல்லைத்தீவு மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 3ஆம் கட்டமாக ஆரம்பம். உணவின்றி தவிக்கும் சிறைவாழ் உயிரினங்கள், பெகுவளை மிருக காட்சி சாலையை மூடுமாறு எழுப்பப்படும் குரல், வெளியான புகைப்படங்கள். தமிழர் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கை, சிக்கிய பலர், நேற்று போலீசார் அதிரடி. ஸ்ரீலங்காவுக்கு பறப்பில் ஈடுபட்ட விமானம் திடீரென்று தரையிறக்கம்,
அந்தரித்த பயணிகள், வெளியான முழு விவரம். யாழில் இப்படியொரு மோசமான இடத்தில் இயங்கி வந்த சிறுவர் இல்லங்கள், அதிர்ச்சி புகைப்படங்கள்.